முதலில் தலைப்புச் செய்திகள். நானே விலகிக் கொள்கிறேன், அர்ஜுனா வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு. நாணயத்தாள்களை காலால் மிதித்த தியாகி எச்சரிக்கையுடன் விடுதலை. அம்பாறையில் 6 மாத கர்ப்பிணி தாய் மாயம். போலியான அழகு சாதன பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 கைது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரிப்பு. என்னை நீங்கள் பதவியிலிருந்து நீக்க வேண்டாம், நானே விலகிக் கொள்கிறேன் என வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள காணொளியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், விடுதலை புலிகள் என காணாமலாக்கப்பட்ட 44,000 பேருடன் என்னையும் ஒருவன் என சொன்னால் அது எனக்கு பெருமிதமே. அந்த வழியில் என்னை கைது செய்ய முற்படுகிறீர்களாயின் அதையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். மேலும் என்னை பதவியிலிருந்து விலக்க நினைக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் செய்ய வேண்டாம் என அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மனம் கவர்ந்த தியாகி நாணயத்தாள்களை காலால் மிதித்து அகௌரவப்படுத்திய குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து நேற்று சரீர பிணையில் விடுதலையானார். தியாகி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நடந்த விடயம் தொடர்பில் தியாகி மன்னிப்பு கோருவதாகவும் பணத்தை அகௌரவப்படுத்துவதற்காக அவர் இச்செயலை செய்யவில்லை, நோர்வே நாட்டிலிருந்து வரவேண்டிய பெருந்தொகை பணம் இவருக்கு கிடைக்காமல் போன மனவேதனையில் மன உளைச்சலில் எவ்வாறு நடந்து கொண்டதாகவும் பெரும்பாலான ஏழை மக்களுக்கு அவர்களின் தேவை கருதி பல்வேறு மனிதநேய உதவிகளை தியாகி வழங்கி வருவதாகவும் நடந்த தவறுக்காக நீதிமன்றில் மன்னிப்பு கோருவதாகவும் அவரது சட்டத்திரணி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இச்செயற்பாட்டை கண்டித்து நீதவான் 2 லட்சம் ரூபாய் சரீர பிணைகள் 2 இவரை விடுதலை செய்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வங்கி ஒன்றிற்கு அருகில் 5,000 ரூபாவிலான 65,000 ரூபாய் பணத்தை தனது கால்களால் மிதித்து பணத்தை அகௌரவப்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அம்பாறையை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான 6 மாத கர்ப்பிணியொருவர் கடந்த 9ஆம் திகதி காலை 10 மணியளவில் தனது மகளுடன் மகப்பேற்று மருத்துவமனைக்கு சென்ற அவர் பின்னர் தாய் வீட்டிற்கு செல்வதாக கூறி மகளை அனுப்பி வைத்துள்ளார். இதன் பின்னர் மனைவியின் கையடக்க தொலைபேசிக்கு பல தடவைகள் அழைப்பு விடுத்த போதும் அவர் வீட்டிற்கு வரவில்லை என காணாமல் போயுள்ள பெண்ணின் கணவர் மாதம்பட்டிய போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். ஒரு வாரத்திற்கு முன்னர் கர்ப்பிணி தனது கணவரிடம் வயிற்றிலுள்ள குழந்தையை அகற்றுமாறு தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். இதற்கமைய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போலியான அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து காட்சிப்படுத்திய 2 சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கண்டி தலதா வீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 42 மற்றும் 60 வயதினை உடைய மடவளை மற்றும் கண்டி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். குறைந்த விலையில் பொருட்களை இறக்குமதி செய்து அதிக விலைக்கு விற்க விலை நிர்ணயம் செய்யும் மாபெரும் மாஃபியா நாட்டில் இயங்கி வருவதாக வர்த்தக மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் எஸ். வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்த அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அப்பணியில் ஈடுபடும் கூட்டுறவு சங்கங்களுக்கு அதிக பொறுப்பு வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 3 மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட கூட்டுறவு வலையமைப்பினூடாக பொருட்களை விநியோகிக்கும் போது நேரடியாக பொருட்களை இறக்குமதி செய்து குறைந்த விலையில் மக்களுக்கு விற்பனை செய்ய முடியும் என ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக சுங்க திணைக்களத்தின் விடுப்பு அலுவலர்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. சுங்க திணைக்களத்தை சேர்ந்த பணியாளர்கள் சுகவீன போராட்டம் காரணமாக
துறைமுகங்களில் தேங்கிக் கிடந்த பொருட்களை மேற்பார்வை செய்து விடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை எமது இணையதளமான www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.